வெளிநாட்டில் இருக்கும் என் அன்பு நண்பர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு பயம், சோகம், இந்தியாவில் இல்லையன்ற ஏக்கம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அது எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. எத்தனையோ எங்கள் மாணவர்கள், எங்கள் சொந்தம், எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இந்தியர்களின் ரத்தம் எல்லாமே நிறைய அங்கே இருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பயமோ பதற்றமோ வேணாம். இப்போ வரையும் பப்ளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேள்விப்படுது. ஆனாலும் போர் என்ற ஒரு வார்த்தையே மனசு அப்படியே உழுக்குது. நம்ம ஜென்ரேஷன் எவ்வளவோ பார்த்துட்டோம், கொடிய கொரோனாவை பார்த்துட்டோம், நிறைய விஷயத்த பார்த்துட்டோம். ஆனால் இந்த 3ஆம் உலக போரை பார்க்க வேணாம்னு நினைக்கிது மனசு. தயவுசெய்து நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே, எந்த பதற்றத்தில் இருந்தாலுமே, நீங்கள் தனியாக இல்லை. இந்தியர்கள் நாங்கள்லாம் உங்களுக்காக இருக்கோம். எங்கள் பிரார்த்தனை உங்கள் கூட இருக்கு. பயப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தோட பேசுங்க. செய்திகளை குறைவாக மட்டும் பாருங்க. நமது இந்திய நாடு வலிமை மிக்கது. நம்ம இந்திய நாடோட இராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங். அதனால இப்போவுமே நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக சில தொலைபேசி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் பார்க்குறேன். இந்த இருட்டான நாட்களும் மாறும். கண்டிப்பாக விடியல் வரும். கனவுக்காக அயல்நாட்டில் வேலை செய்யும் அனைத்து நண்பர்களுக்காகவும், இந்திய சகோதரியாகவும், இந்திய பிரஜையாகவும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவருமே நம்ம நாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பாக திரும்பி வருவீங்க. நன்றி.